இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடிச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனா இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really a blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஒரு கராட்டே மாஸ்டர். அண்ட் I should thank my director first. இதேதான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணாரு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தா நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டா எழுதிருவாரோ என்னமோ. இல்ல ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு ஜோக் மாதிரியா இருந்தாலும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட். அவருக்கு என்னன்னா ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது கூட சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீம்ல நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில். ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போதான் இந்த படத்தை, இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்றேன். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பேஷன், டெடிகேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது இப்போ 2 o'clock, midnight 2 o'clock. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் she is like improved so much, and she is a very good singer. The versatility, and in the படத்துல she has done a wonderful job. நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும் போது அபிராமியா அப்படியா அப்படின்னு இந்த கேரக்டருக்கு. பட் நீங்க படம் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். she has done a wonderful job. என்ன ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். சூப்பர் அபிராமி. அண்ட் Preeti is, my God,
எப்போ நான் பார்த்தாலும் ஷீ பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸ் எனக்கே பாவமா இருக்கு. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்சர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அட என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிகேஷன். லெக் எல்லாம் எங்கே போகுதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி இஸ் டன் அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேல மேல பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க. லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அந்த மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He's a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேற ஏதாவது மியூசிக் பத்தி தான் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேன். ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்துல he has done a wonderful job. அண்ட் அருண் கேமராமேன் அவர் கூட இஸ் சச் a ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதாவது சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே இல்லை சார். அவ்வளவு சின்ன பையன். பட் ஏஜ் சின்னதா இருந்தாலும் the kind of quality is given for the movie is like amazing. எப்பவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஐ ஹவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது. அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்கு. பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களால அப்படிதான் பார்த்துருக்கேன். இவரு கூட காலு கையெல்லாம் பிரச்சனையா இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணாரு. இன்னைக்கு தான் பேண்ட் போட்டிருக்காரு. ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரபு இது கொஞ்சம் எப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது எப்படி பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் மெயின் என்ன இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்வளோ டெடிகேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமா வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் அடினே பொருளை நினையா பண்ற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்ற. அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க. சார் வரமாட்டேன்றாரு சார். அதுக்குள்ள போயிருவேன்னு வச்சுங்களேன். அப்போ கேட்பேன், நிச்சயமா எனக்கு நீ டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ற மாதிரி பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமா he has done a wonderful work in this film. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போது இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பத்தி. அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே he is handling. வெங்கட் கூட சார் so it was wonderful working with this team and all the actors நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். should all பெருசா இன்னும் நீங்க வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். all that is best and thank you so much అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే and thank you so much. God bless everyone.